ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு டர்க்கிஷ் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. குனாஃபா தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது வந்து ஒரு மிடில் ஈஸ்டர்ன் டெசர்ட் ரெசிபியும் கூட. மோஸ்ட்லி இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் இது ஒரு பாப்புலரான டெசர்ட் ரெசிபி. அது எப்படி வீட்லேயே செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நம்ம சேமியா எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய சேமியா எடுத்துடாதீங்க. நல்லா வந்து பொடிசாக இருக்கிற சேமியாவை எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு க்ரஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. ஒரிஜினல் குனாஃபா ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா சேமியா மாதிரியே ஒன்று இருக்கும், ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து சீக்கிரம் வெந்துடும். பட் நம்ம எடுத்துருக்க சேமியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் நல்லா வேகும். இப்போ வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, நான் இங்கே வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து சேமியா வந்து ரோஸ்ட் பண்ண பிடிக்காது, நல்லா வேக வச்சு தான் நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஜஸ்ட் ரோஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அதே பேன்லேயே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பால் நிறையா வேணும், நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக செய்கிறீங்கன்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து மில்க் பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பால் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு கட்டியாக விழுகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் தனியாக கூட கார்ன்ஃப்ளவர் கரைச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வரும். இதெல்லாம் ஆட் பண்ண பின்னாடி பால் நல்லா கொதிச்சு வரும்போது கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுட்ரு வந்து நீங்கள் தனியாக வந்து மில்கில் வந்து கரைச்சிட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது நான் உள்ளுக்கு வச்சு வேக வைக்க போகிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கண்டென்ஸ் மில்க்கு, சீஸு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வந்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அந்த கேக் டின்னில் பட்டர் இல்லைனா நெய் இல்லைனா ஆயில் எதுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மேஷரு இல்லைனா ஏதாவது ஒரு வெயிட்டாக இருக்க பொருள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஈவன் ஆக்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஈவன் ஆக்குனா தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம லேயர் ரெடி பண்ண முடியும். ஸோ வந்து நான் இங்கே பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா வந்து ஈவன் ஆக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து ஒரு லேயர் கொடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து சேமியாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீம் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அமைக்கிறாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு மேலே மட்டும் ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நான் ஈவனாக நல்லா ஆக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு தோசை தவாவில் நம்ம வந்து நெய் இல்லைனா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நம்ம டின்னில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து அப்படியே வந்து கொட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்க்காக தான் அந்த டின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து ஒரு தட்டை வச்சு அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் கவுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதை வந்து இன்னொரு சைடு திருப்பி இன்னொரு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபஸ்ட்டு சைடு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி ரெண்டாவது சைடும் வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சைடும் நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா வெந்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி போட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே ஈவனாக வந்து ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலராக நம்மளுக்கு 2 சைடும் வரணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு ஏலக்காய் வந்து நான் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நிறையா இதுக்கு செலவு பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து நான் கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை வந்து குனாஃபா மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் இருக்குல்ல, அதை வந்து சென்டரில் வச்சுக்கலாம். இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலேயும் க்ரீம் வேணும்னா மேலே ஒரு லேயர் கூட கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பிஸ்தா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதாம் இல்லை முந்திரி இதெல்லாம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா வந்து சுற்றி தூவியாச்சு. உங்கள்கிட்ட வந்து ரோஜா இதழ்கள் வந்து ட்ரையாக இருந்துச்சுனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. மெதுவாக கட் பண்ணுங்கள். இது வந்து ரோஸ்டட் சேமியானால கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும். வெளியில் பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் இருக்கும். அந்த க்ரீமை தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். சேமியாவோட மிக்ஸ் ஆகி அந்த க்ரீம்லாம் அப்படியே இருக்குது. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான குனாஃபா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.